தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் ஜெயராம் பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒயிட் அண்ட் ஷைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அக்கரன். இந்த படத்தோட இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து நம்ம MS பாஸ்கர் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வந்து அவரும் அவருடைய 2 பொண்ணுங்களும் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன பொண்ணை காணாமல் போயிடுறாங்க. அவருடைய சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அதுக்கான ஏதாவது நீட் எக்ஸாமுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோச்சிங் சென்டரில் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் போதே நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வந்து அவருடைய பொண்ணை காணணும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சதா இல்லையா, இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு யார் காரணம், அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பேஸ் பண்ணி தான் படத்தோட ஒன்லைனர் போகுது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வந்து 2 பேரை வந்து கிட்னாப் பண்ணிடுறாரு. ஸோ எதனால் கிட்னாப் பண்ணாரு, ஏன் கிட்னாப் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது தான் அவருடைய ஃப்ளாஷ்பேக் போகிறது. இவர் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவருடைய பொண்ணில் சின்ன பொண்ணை வந்து காணாமல் போனதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, எந்த விஷயத்துக்காக இவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரியான டைலாக் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ரிலேட்டட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அதை தாண்டி வேறு எங்கேயோ போயிட்டு அப்படியே சுற்றி வளைச்சின்னு வந்து மூக்க தொடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சில இடங்களில் அந்த டைலாக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்படியே தாண்டி செகண்ட் ஆஃப் கோல போனீங்கன்னா நம்ம MS பாஸ்கர் அவர்களுடைய லைஃப் எந்த மாதிரி போயிட்டு இருந்தது, ஸோ இப்படி இந்த மாதிரி மாறிச்சு, அந்த 2 பேர் அவர்கள் இந்த MS பாஸ்கர் அவர்களுடைய லைஃப்பில் இப்படி விளையாடி இருக்காங்க. ஸோ அவங்க சுயநலத்துக்காக நம்ம MS பாஸ்கர் அவர்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ட்ராவலிங் தான் வந்து செகண்ட் ஆஃப்குள்ளே போச்சு. ஸோ அந்த கடத்தப்பட்ட பொண்ணு என்ன ஆனாங்க, எப்படி நடந்தது, ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் ஆஃப்ல தான் காட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வந்து என்ன விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கொடுத்துறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப எனக்கே வந்து அடப்பாவீங்களா, சரி இதில் தான் இந்த சீனை கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த விஷயங்களை பார்க்கும்போது நம்ம MS பாஸ்கர் அவர்களோட அந்த பொசிஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இதில் அவருக்கு ஒரு ஃபைட் சீனும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வந்து இப்படி அடிக்கிறாரு, இன்னும் தத்தவாயிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில காரணங்கள் இருந்து ஸோ அதனால தான் இந்த ஃபைட் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து ஃபைனலாக இந்த படத்தோட எண்டிங்கில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் இந்த ஃபைட் சீனை ஒத்துக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைலாக்கு மற்றபடி ஒரு சில இடங்களில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமாக இந்த படத்துக்கு இருந்திருக்கும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு இந்த படத்தில் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த கதையை சொல்லும் விதமும் சரி, அரசியலில் வச்சு செய்கிற விஷயமும் சரி, இதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்திருக்கு. இந்த படத்தில் கேஸ்ட் குரூப்பை பற்றி சொன்னோன்னா MS பாஸ்கர் அவர்களும் அவருக்கு 2 பொண்ணாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MS பாஸ்கர் அவர்களுக்கு மூத்த பொண்ணுக்கு ஒருத்தர் வந்து ஜோடியாக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் கொடுத்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட நல்ல ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து குற்றவாளியாக 2 பேர் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த குற்றவாளியில் உண்மையான குற்றவாளி யாருன்றதை நம்ம MS பாஸ்கர் அவர்களும் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்து மக்கள்கிட்ட காட்ட முடியுமோ அப்படி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் டைரக்டர் அருண் கே பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போன விதம், கொண்டு போன ஸ்டோரி நல்லாவே இருக்குது. ஸோ அதை இன்னும் நல்லாவே காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. டக்குன்னு எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்து ஸோ டைலாக் வைஸ் கம்மி பண்ணி அது இன்னும் எமோஷனல் கண்டென்ட் சொல்ல வந்திருக்காங்களோ, ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு படமாக அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக இருந்திருக்கும், மக்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங், எடிட்டிங், மியூசிக் இதெல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொன்ன வந்த கருத்துக்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு காணாமல் போனால் நம்ம எப்படி பரிதவிப்போம், ஸோ அது நல்லாவே இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு சுயநலத்துக்காக நடத்துகிற அரசியலில் பேக்ரவுண்டே இல்லாதவங்க எப்படி மாட்டிக்கிட்டு அவங்க லைஃப் மாறுது அப்படின்னு வந்து நம்ம MS பாஸ்கர் அவர்கள் வச்சு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அது ஒரு ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பார்க்குறீங்க, இல்லை இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பதில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.